வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இப்போ இருக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ்னு சொல்லலாம், எப்படி சொல்கிறது, மெடிசனும் சொல்லலாம். அந்தளவுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணுக்கு, பாடியில் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜூஸை ரெடி பண்ணி கொடுங்க. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் 2 பெரிய சைஸ் சோத்து கத்தாழை எடுத்திருக்கேன். ஹெலோராவும் சொல்லலாம். சோத்துக்காத்தாலை எடுத்து 2 பக்கமும் சைடில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சதையை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். பெரிய சைஸாக இருந்தால் தான் நம்ம தோல் உரித்து எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது தோலை நல்லா உரித்து எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா கசப்பு இருக்காது, கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் கசப்பு இருக்கும். அதுக்காக தான் பெரிய சைஸாக எடுத்துக்க சொல்கிறேன். தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்த மாதிரி நல்லா கழுவின போல் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணி நல்லா ஜல்லி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் குடிக்கக்குள்ளே ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வயிற்று புண்ணு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணியாச்சு. இதே போல் ஒரு 2லேருந்து 3 தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், நம்ம ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணியே ஆகணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி கையால் நசுக்கின போலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதா கையால் நசுக்கினாலே கரெக்டாக இருக்கும். நம்ம நல்லா நசுக்கி விட்டுக்குங்க. நான் 2ஆக பிரித்து அரைக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்குங்க. லைட்டாக நசுக்கினீங்கனாலே நசுங்கிடும். ஜல்லு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதில் பசுந்தயிராக எடுத்துக்கிறேன். பசுந்தயிர் வந்து ஒரு 2 கரண்டி அளவு, நல்லா கொழிக்கரண்டி நல்லா பெருசாக 2 கரண்டி அளவு பசுந்தயிர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையமையும் நல்லா ஓட்டிக்கலாம். ஒரு ஜூஸ் பதத்துக்கு ஓட்டி எடுத்துக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிறதே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க ஜெல்லே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சோத்துக்கத்தாழையை சேர்த்துக்கிறன்றதே நீங்களாக சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம ஹெல்த்தியானதாக கொடுத்த மாதிரியே இருக்கும். இப்போ இருக்கிற வெயிலுக்கு கூலிங்காக கொடுத்த மாதிரியே இருக்கும். வெளியில் போயிட்டு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் அரைச்சி நீங்கள் ஒரு கிளாஸில் போட்டு கொடுத்தீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்களாக சொல்கிற வரைக்கும் இது சோத்துக்காத்தாழையில் தான் செஞ்சீங்கன்றது அவங்களுக்கு தெரிய போகிறதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.